டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது இது. Booming, and we'll have Iran defeated soon. They'll be defeated very soon. And then I guess it'll be even better. But even during this, it's been amazing. I mean, ஈரானுடைய ஆயுதங்களை அழிச்சிட்டோம், அவங்களுடைய விமானப்படையை அழிச்சிட்டோம், ஈரான் இப்போ வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப அங்க நடந்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? இது எந்த ஈரானுடைய ராணுவம் வீக் ஆயிருச்சுன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரோ அந்த ஈரானுடைய ராணுவம் 1000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போய் தாக்குற ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்கானுடைய ஏர்பேசஸ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அமெரிக்கானுடைய ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க, அமெரிக்கானுடைய ஹெலிகாப்டர்களும் சேதமடைஞ்சிருக்கு. இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஈரான் அமெரிக்கா வார் பத்தியும் இன்னும் பல அரசியல் பிரச்சனைகள் பத்தியும் நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஜோர்டானை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேலோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு. இந்த ஜோர்டான்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ் இருக்கு. ஏன் இந்த ஏர்பேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஏர்பேஸ்ல இருந்து சிரியாக்குள்ள போகணும்னாலும் ஈராக்குள்ள போகணும்னாலும் அது அமெரிக்காவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக 1991 கல்ஃப் வார் நடந்த போதே அமெரிக்கா இந்த ஏர்பேஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிரியா போர்லயும் சரி, ஈராக் போர்லயும் சரி, இந்த ஏர்பேஸை தான் ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுடைய படைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்பேஸ் கிட்டத்தட்ட ஈரான்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த ஏர்பேஸ் மேலதான் இப்போ ஈரானுடைய ஏவுகணைகள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த அட்டாக்கு முன்னாடி ஒரு 40 நாள் போர் நடந்துச்சுல, அந்த போர்ல கல்ஃப் நாடுகள்ல இருக்கிற தங்களுடைய பெரும்பாலான படைகளை அமெரிக்கா இந்த ஜோர்டானுடைய ஏர்பேஸ்ல தான் கொண்டு வந்து சேஃப்டியாக பதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான் அந்த கல்ஃப் நாடுகள் மேல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இப்பயும் அமெரிக்கானுடைய நிறைய படையினர் இந்த ஏர்பேஸ்ல தான் இருக்காங்க. அதனாலதான் ஈரான் குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக அமெரிக்க அரசாங்கமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் 20க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது போக டாமஹாக் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவினுடைய மிக பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர்ஸையும் ஈரானுடைய ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அங்க வந்து சேதமடைஞ்சிருக்கிறதா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாமஹாக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியான ஹெலிகாப்டர்ஸ், ஒவ்வொன்றும் பல $100 மில்லியன் கொடுத்து அமெரிக்கா இதை உருவாக்குறாங்க. அதை விட கால்வாசி விலை இருக்கிற ஏவுகணைகளை வச்சு ஈரான் ஈஸியாக அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை. சரி, ஈரானுடைய இந்த அட்டாக் நமக்கு என்ன மெசேஜை கொடுக்குது? 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஜோர்டானாகவே இருந்தாலும் ஈரானால அட்டாக் பண்ண முடியும். டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஈரானுடைய கேப்பபிலிட்டிஸ், அதாவது அவங்களுடைய ஏவுகணைகள், அவங்களுடைய ட்ரோன்கள் எல்லாம் இன்னும் முற்றிலுமாக அழியல. அவங்களால இன்னும் தாக்கு பிடிக்க முடியும், தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்கலாம், ஈரான் தரப்புலையும் நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 ராணுவ வீரர்கள் அமெரிக்கா தரப்புல உயிரிழந்துட்டாங்க அப்படின்ன உடனே ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாகுது அப்படின்னா, அப்படிதான் அமெரிக்காவில் நடக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற நாட்டுல இருக்கவங்க என்ன ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அமெரிக்க மக்கள் தொடர்ந்து போர்களா பார்த்துட்டாங்க. சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், ஏகப்பட்ட போர்ல அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால இனிமேலும் நம்ம போருக்கு போகக்கூடாது, அப்படியே போனாலும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உயிரிழக்க கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்க மக்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலுக்காக இந்த ஒரு போரை தொடங்கி அதுல அமெரிக்க ராணுவ வீரர்களை பலி கொடுக்கிறது அமெரிக்க மக்கள் கடந்த 40 நாள் நடந்த அந்த போர்லயே விரும்பல, இப்பவும் அதை விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் இந்த 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததும் கூட அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான பிரஷரை உள்நாட்டுல ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அமெரிக்கானுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அண்ட் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் அவர் என்ன சொல்றாரு, இந்த 2 ராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகம் அப்படிங்கிறது இந்த போர்ல எங்களுடைய எண்ணத்தை இன்னும் தீர்க்கமாக்கி இருக்கு, இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்க செயல்பட போறோம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. தியாகம் பண்ணதெல்லாம் சரி, அமெரிக்க மக்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அமெரிக்க மண்ணுக்காக, அமெரிக்க மக்களுக்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, ஆனா இஸ்ரேலுக்காக எதுக்காக அவங்க போய் உயிர் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறதா அமெரிக்க மக்களுடைய கேள்வி. இஸ்ரேல் எங்க இங்க வந்தாங்க? அமெரிக்காவும் ஈரானும் தான் இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரச்சனையினுடைய தொடக்கம் எங்க? இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அமெரிக்காவை இந்த டிராப்குள்ள எடுக்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் மேல அட்டாக் பண்ணுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் மூடுறாங்க. இப்போ மூடுனா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்காக அமெரிக்கா ஈரான் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்ல அமெரிக்கனுடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்போ முதல் காரணம் யாரு? இதுக்கு இஸ்ரேல் தான். இந்த போர்ல கல்ஃப் நாடுகளும் சில விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க அமெரிக்கனுடைய ராணுவத்துக்கு ஈரான் மேல அட்டாக் பண்ண இடம் கொடுக்கிற வரைக்கும் அவங்க ஈரான் கிட்ட இருந்து தாக்குதல் எதிர்கொள்ள வேண்டிய அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அது எப்படிங்க ஈரான் பண்றது கரெக்டா? ஈரான்னால கல்ஃப் நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்குல்ல, அதனாலதான் அமெரிக்கா இந்த கல்ஃப் நாடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் சொல்றாங்க. கரெக்ட் தான். அப்படி பாத்தீங்கன்னா சவுதி மேலையும் யுஏஇ மேலையும் ஏன் ஈரான் இந்த முறை அட்டாக் பண்ணல? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, சவுதியும் யுஏஇயும் ஈரானுக்கு பணமாக மிகப்பெரிய செட்டில்மெண்ட்டை ஒண்ணு குடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனாலும் திடீர்னு தாக்குதல் நடத்தாம நிறுத்துறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி செட்டில்மெண்ட் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால எழுப்பப்படுறது உண்மைதான். 2வது விஷயம் என்னவாக இருக்கும்? சவுதியும் யுஏஇயும் ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு அமெரிக்காவுடைய படைகளை அனுமதிக்காம இருக்கலாம். அது கூட ஈரான் இந்த தாக்குதலை நடத்தாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அப்போ சவுதியும் யுஏஇயும் உஷாராக தங்களை தற்காத்து கொண்டாங்கல்ல, அதே மாதிரி தானே மற்ற கல்ஃப் நாடுகளும் இந்த இடத்துல செயல்படணும். அப்போதானே அவங்க மேல நடக்க இருக்கிற அந்த பாதிப்பு அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். இதை கல்ஃப் நாடுகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா கல்ஃப்ல கிடையாது, ஈரானுக்கு பக்கத்துலயும் கிடையாது. அது ஏதோ ஒரு மூலையில இருக்கு. எப்பயுமே அமெரிக்கா இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுடைய எல்லைகள்ல எந்த விதமான போரையுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா மத்த எல்லா நாடுகள்லயும் மூக்கம் நடிப்பாங்க, போரை ஏற்படுத்துவாங்க. அப்படிதான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்ஃப் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஈரான் எங்கேயும் போறது கிடையாது, அங்கேயே தான் இருக்க போகுது. கல்ஃப் நாடுகளும் இங்கதான் இருக்க போறாங்க. அப்போ இந்த இடத்துல அமைதி நிலவணும், அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஈரானோட எப்படி சுமூகமா போறது அப்படிங்கறத நோக்கி தான் கல்ஃப் நாடுகள் சிந்திக்க வேண்டிய தேவையை இந்த போர் உருவாக்கி வச்சிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஈரானுடைய குடிநீர் திட்டத்தின் மேல அட்டாக் பண்றாங்க. ஈரான் பதிலுக்கு என்ன பண்றாங்க? குவைத்தில் இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மேல அட்டாக் பண்றாங்க. அதுல அட்டாக் பண்ண என்ன ஆகும்? கல்ஃபே கிட்டத்தட்ட 95% இந்த டீசாலினேஷன் பிளான்ஸை நம்பிதான் இருக்கு, குடிநீருக்கு. அதை அட்டாக் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? குடிநீருக்கு ஆயுதம் தீர்ந்து போச்சுன்னா அமெரிக்கா கொடுத்துருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்கிருச்சு அப்படின்னா அதை அமெரிக்கன் கம்பெனியை வந்து சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. குடிநீர் இல்லாம கல்ஃப் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாம் அவங்களுடைய மக்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதுல முதல்ல கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த போர்ல அவங்களால சேதம் இல்லாம தப்பிக்க முடியும். சரி, அமெரிக்காவும் கல்ஃபும் மட்டும்தான் பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஈரான்லயும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. குறிப்பா ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது வீக் தான். அமெரிக்காவே ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் இன்னும் வீக்கா இருக்கு. அதனால அவங்க மேல அவ்வளவு ஈஸியாக தாக்குதல் நடத்த முடிஞ்சிருது. குறிப்பா நம்ம நேத்து வீடியோல பார்த்த மாதிரி ஹோர்மோஸ்கான் அப்படிங்கிற மாகாணம், அதை ஒட்டி இருக்கிற பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற அந்த நகரம், இது ரெண்டத்தையும் குறி வச்சுதான் அமெரிக்கா ரொம்ப தீவிரமான தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பா அந்த பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற அந்த சிட்டியை கனெக்ட் பண்ண விடாம செய்யறதுக்கு எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணணுமோ எல்லாத்தையும் குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோர்மோஸ்கான் மாகாணத்துல ஏற்கனவே பவர் பிரச்சனை இருக்கு. டெய்லி 2 மணி நேரம் பவர் கட் ஆகுது அப்படின்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா அங்க இருக்கிற மின்சார திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுனால பவர் கட் ரொம்ப நேரம் இருக்கிறதாகவும், அதே நேரம் அங்க வந்து டெம்பரேச்சர், வெயிலினுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிக்க கரண்ட் தேவை. அது இல்லாம மக்கள் ரொம்ப அவதிப்படுறதாகவும் சொல்றாங்க. யாருமே வெளியே போறது கூட பயப்படுறாங்களே, ஏன்னா எப்போ எங்க தாக்குதல் நடக்குதுன்னு சொல்ல முடியல. மக்கள் இருக்கிற இடங்களை நோக்கி கூட தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் உணவுப் பொருள் வாங்க கூட போக மாட்டாங்க. கடைகள் எல்லாம் விரிச்சோடி இருக்கு. மக்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு அழுத்தத்துல, ஒரு பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த தெற்கு ஈரான் பகுதியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஈரானுடைய லீடர்ஸ் எல்லாமே தெற்கு ஈரானை பலப்படுத்துற வகையில, அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற வகையில அவங்க பெரிய தியாகம் செஞ்சுட்டு இருக்காங்க, அமெரிக்காவை எதிர்த்து தைரியமாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால இப்போ வரைக்கும் ஸ்பீச் தான் கொடுக்க முடியாது தவிர மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பாக அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. ஈரானால 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் ஜோர்டானை அட்டாக் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நாட்டை மிகப்பெரிய அளவுல தற்காக்க முடியல அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைட். இருந்தாலும் அட்டாக் நடக்க நடக்க உடனடியாக அந்த பாதிப்புகளை எல்லாம் சரி செய்யற வேலையில ஈரானுடைய அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலங்கள் நிறைய வந்து அடிச்சு நொறுக்குனாங்க அமெரிக்கா. அந்த பாலங்களை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அமெரிக்கா நினைச்சிருப்பாங்க. ஆனா ஈரான் என்ன தெரியுமா பண்றாங்க? பாலங்களுக்கு பக்கத்துல ஒரு வழியை உருவாக்கி நதிகளுக்குள்ள, ஏன்னா அந்த நதிகள் எல்லாம் தண்ணி போகல, அந்த நதிகள் வழியாக பாதையை ஏற்படுத்தி அதன் வழியாக போக்குவரத்தை இப்ப அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பந்தர் அப்பாஸ் நகரத்துக்குள்ள நுழையிற இடத்துல ஒரு டனல் இருக்கு. அந்த டனல் மேல யுஎஸ் படைகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல சேதமடைஞ்சிருக்கு. அந்த டனலை ஒரே நாள்ல ஈரானுடைய அரசாங்கம் சரி பண்ணிட்டாங்க. இப்ப அந்த வழியாக போக்குவரத்தும் போக தொடங்கிருச்சு. இப்படி முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய பாதிப்புகள்ல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்னு ஈரானுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் முயற்சியை மேற்கொண்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கனுடைய தாக்குதல் தீவிரமாகவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு போர் நடக்கும்போது ஆப்கானிஸ்தான், ஈராக் மாதிரி அந்த நாடே சிதைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற நாட்டினுடைய படைகள் அந்த நாட்டுக்குள்ள தரைமார்க்கமாக உள்ள நுழையும் போதுதான் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். ஆனா ஈரானுக்குள்ள இப்போ வரைக்கும் எந்த நாட்டு படையும் ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்க முடியல. அதுதான் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு. அதுக்கு மாற்று வழியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போன அந்த 40 நாள் போர்லயே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க.
குர்திஷ் படைகள் அப்படின்னு சொல்லப்படுற ஈரான் எல்லையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற ஆயுத குழுக்கள் அவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அவங்களை ஈரானுக்கு எதிராக சண்டையிட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சியை அப்பயே ஈரான் முறியடிச்சாங்க. இப்ப திரும்பவும் தாக்குதல் தொடங்கி இருக்கிறதுனால முன்கூட்டியே ஈரான் இந்த குர்திஷ் படைகளை நோக்கி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அவங்க மூலமா எதுவும் குடைச்சல் வந்துடக்கூடாது, அவங்க மூலமாக உள்நாட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு சிவில் வார் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை முன்கூட்டியே கணிச்சு ஈரான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவருடைய பேச்சுக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துருச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய கையெழுத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது திரும்பவும் நிரூபணம் ஆயிருச்சு. இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு முஜ்தபா கமேனி சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம், அமெரிக்காவோட போடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இனிமேல் செல்லாது, அதுக்கு மதிப்பு கிடையாது, அதை நாங்க பின்பற்ற போறது கிடையாது அப்படிங்கிற மெசேஜ் தான் முஜ்தபா கமேனி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்கனுடைய தாக்குதலை தீவிரமாக எதிர்கொள்வோம், திரும்பவும் அடிப்போம் அப்படிங்கிற மெசேஜையும் முஜ்தபா கமேனி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறத பார்க்க முடியுது. இந்த போர் எப்ப முடியும், உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பத்தி நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து டிகோட் பை வெங்கட் சேனல் பாருங்க. ஈரான் போர் தொடர்பான நிறைய இன்டெப்தான அனாலிசிஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கொடுக்க இருக்கிறோம். ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ போல எப்பவும் ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.